நாங்கள் யாவரும் எழுந்த வண்ணமாகவே 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். ஆமென். 25 ஒரு ஆள் சிரிக்கிறோம். 25ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். அதில் நாங்கள் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 375ஆம் பக்கம், பழைய ஏற்பாடு. 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க, அப்போ தான் இதனுடைய காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். முடிந்தளவு நாங்கள் இன்றைக்கி சிறிது நேரம், நீங்கள் நீண்ட நேரம் இருந்தபடினால கலப்பாக இருப்பீங்க, ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே நான் சுருக்க விரும்புகிறேன். முடிந்தால் நாங்கள் இந்த அதிகாரத்தை நாங்கள் பார்க்கலாம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தால் அந்த புருஷனோ முரடனும் தூர கிருத்தனுமாயிருந்தான். அவன் காலேப்புடைய சந்ததியான். ஆமென். நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த மதிய வேளைக்காக எங்களை தாழ்த்துறோம். காலையிலிருந்து மட்டும் நேரமாக எங்களை நீர் வழி நடத்தி உம்முடைய புகழை, உம்முடைய மகத்துவங்களை சொல்லி உம்மை பாடி துதித்து எங்களுடைய தேவைகளை உமக்கு முன்பாக நாங்கள் வைத்து, எங்களுடைய குடும்பத்தை உமக்கு முன்பாக வைத்து, ஒவ்வொரு தனிநபரை உமக்கு முன்பாக வைத்து நாங்கள் செபித்து இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் ஒருவரே எங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் அளிப்பீர். நீர் ஒருவரே எங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க முடியும் என்று இந்த பூமியிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் மாத்திரம் ஒருவர் என்று. ஆம் கர்த்தாவே, அதனாலே இந்த பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருந்தும் எங்களுக்கு உதவி செய்யுமால் மாத்திரம் முடியும். ஏனென்றால் நீர் தேவனாயிருக்கிறீர். எந்த வேளையிலும் நீர் எப்படியும் எங்களுக்கு உதவி செய்ய முடியும், எங்களை சுகப்படுத்த முடியும், எங்களுக்கு பரிகாரியாயிருந்து எங்களுடைய எல்லா காரியத்தையும் வழி நடத்த முடியும். எங்களுக்கு நீர் ஆலோசனை கர்த்தராயிருந்து எங்களுக்கு வழியை காண்பிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் தகப்பனே, வந்திருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் அவருடைய இருதயங்களை உற்சாகப்படுத்தும். அவருடைய இருதயங்களை திறந்து உம்முடைய வார்த்தையை நேராக நோக்கும்படியாக மாமிசமான காரியங்கள், சிந்தனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் அவர்களை ஆளுகை செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் நீர் வருகிற வேளையிலே நீர் அவர்கள் சரீரங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறீர். நீர் சொன்னீர், உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று. அந்த பலன் வருகிற வேளையிலே அவர்கள் எதற்கு பயந்தார்களோ அதற்கு எதிராக அவர்கள் பிரசங்கம் பண்ணி அந்த மனிதனுக்கு முன்பாக நேராக நின்று பேசினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, பலன் வர வேண்டுமானால் அது உன்னதத்தில் இருந்து வரும் பலன் மாத்திரம் அந்த ஒரு மனிதனுக்கு பலத்தை கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அதனாலே உம்முடைய உன்னதத்தில் இருக்கும் பலனாலே நீர் அவர்களை இடை கட்டி உம்முடைய ஆவியினாலே நீர் நிரப்பி ஆண்டவரே, இந்த சமூகத்திலே அவர்கள் பலன் கொள்ளத்தக்கதாக எந்த காரியங்களை சத்ரு அங்கே தேடினாலும், எந்த காரியத்திலும் எங்கள் திசையை அவன் திருப்ப முயற்சித்தாலும் நாங்கள் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் உம்முடைய ஆவி எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினாலே நாங்கள் பலவீனத்தை ஜெயங்கொள்ள நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாயிருக்கிறோம். நீர் எப்படி ஜெயம் பெற்றீரோ அந்த வண்ணமாக நாங்கள் ஜெயங்கொள்ள உம்முடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்.
பேச போற வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதத்தை நீர் கூட்டி இன்றைய நாளிலே நல்லொரு செய்தியை நாங்கள் கேட்டோம் என்ற ஒரு வாஞ்சியோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சூழலை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஸ்தலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஜனங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கட்டிடத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திலே அபிகாயில், எத்தனை பேர் அபிகாயில் இருக்கிறீங்க? ஒரு ஆளா? ஆமென். அபிகாயிலை குறித்து நாங்கள் வளமையாக அநேக அறிமுகமான ஸ்திரீகளை குறித்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த முறை பிள்ளைகளுக்கு புது அங்கே வேதத்திலே இருக்கிற மறைந்திருக்கிற பேர்களை நான் அங்கே வெளியே கொண்டு வந்தேன். சில நேரத்தில் தாய்மார்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கலாம். பெரிய பேரை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கலாம். வர்ற வேளையில் அப்படியான காரியம் கிடைக்காதுக்கு நீங்கள் சோர்வடைந்திருக்கலாம். இல்லை, தேவன் பேருக்கு பின்னாலே ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் ஒரு நோக்கத்துக்காக, அது முடியா இருந்தாலும் பூமியில அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. இன்னைக்கு நாங்கள் அந்த பெயர்களை உரிமை பாராட்டத்தக்கதாக இது நான் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு தீர்க்கதரிசிக்கூடாக கொடுக்கப்பட்ட அந்த செய்தி எங்கள் விசுவாசத்தை பிதாக்களுக்கு திருப்பினதாக இருக்கிறது. நான் ஆபிரகாமா இருக்கிறேன், நான் மோசையா இருக்கிறேன், எப்படியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டுகிற செய்தி தான் இந்த செய்தியாக இருக்கிறது. ஆமென். அதனால்தான் இந்த நாளிலே தேவன் பேருக்கு பின்னாலே ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் தேவன் எப்பொழுதும் பேரை மாற்றினான். ஆமென். தேவன் ஒவ்வொரு செயலிலே, ஒவ்வொரு மனிதன் ஜெயங்கொள்ளுகிற வேளையிலே தேவன் அந்த பேர்களை அவர் மாற்றினார். ஆமென். யாக்கோபா இருந்ததை தேவன் யாராய் மாற்றினார்? இஸ்ரவேலாய் தேவன் மாற்றினார். ஆபிராமை ஆபிராமாய் மாற்றினார். சாராயை சாராளாய் மாற்றினார். ஆமென். அப்படியாக வேதத்தில் அநேக பேர்கள் மாற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வண்ணமாக அந்த பேருக்கு பின்னாலே ஆசீர்வாதம் இருந்தாலும் சிறிது காலம் அந்த பேருக்கு வண்ணமாக ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்து தேவன் அதற்கு பின்னாக அந்த பேருடைய ஆசீர்வாதங்களை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஆமென். அதே போல் ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாளிலே நாங்கள் பார்க்க போறோம். இன்றைக்கு தலையங்கம் அபிகாயில். ஆமென். அபிகாயில் என்றால் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சிக்குரியவள். ஆமென். மகிழ்ச்சிக்குரியவள். அபிகாயில் என்றதன் பேர் மகிழ்ச்சிக்குரியவள். ஆமென். ரைட். இப்போ நாங்கள் செய்திக்கு நாங்கள் கடந்து போக போறோம். பாருங்க, இந்த மகிழ்ச்சிக்குரியதுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தான். அந்த பாரி குடித்தனக்காரனாக இருந்தான்டா என்ன அர்த்தம்? அவன் மிகவும் செல்வம் மிக்க ஒரு மனிதனாக இருந்தான். ஆமென். இன்னைக்கு நான் அதை தேடிக்கொண்டு பார்த்தேன். அப்ப பாருங்க, இவன் மிகவும் ஒரு ஆசையுடைய மனிதன். இந்த நாபால் யாரு? நாபால் என்றால் என்ன அர்த்தம்? நாபால் என்பதுக்கு புத்தி இல்லாதவன். என்ன அர்த்தம்? புத்தி இல்லாதவன். அவனுக்கு இன்னொரு பேர் இன்னொன்றும் இருக்கு. அதுக்கு என்ன? அது பைத்தியம். அவனுக்கு என்ன? நாபால் என்றால் புத்தி இல்லாதவன். ஆமென். அப்ப பாருங்க, இந்த நாபால் வந்து மிகவும் ஒரு ஆசையுடைய மனிதன், மிகவும் செல்வமிக்க மனிதன். அதே நேரத்தில் அவன் யாரா இருக்கிறானா? முரடனும். இந்த தமிழ் வேதாமத்தில் பாருங்க, முரடனும் தூர கிருத்தனுமாயிருந்தான். அப்படி என்ன அர்த்தம்?
இன்னொரு இதில் பார்த்தா இழிந்தவனாய். அப்படி என்றால் நான் நினைக்கிறேன் இழிவானம். என்ன அகராதி தெரியுமா? அதில் பாருங்க, அதில் இழிந்தவனுமாய். அப்படி என்றால் இதில் தூர கிருத்தனுமாய் இருந்தான். அப்படி என்றால் ஒரு சரியான முரடனும் ஒரு இழிந்தவன், அதாவது ஒரு இழிவான ஒரு நாங்கள் சொல்லுவோம் எடுக்கவே முடியாத ஒரு மனிதன், அவ்வளோ ஒரு துஷ்டனாய் இருந்தான். அப்ப பாருங்க, இப்படியான ஒரு மனிதன் நாபால். அதான் அங்கே அவனுடைய பேருக்கு தக்கதாக அவன் அப்படி இருந்தான். மதியேற்றவன், புத்தி இல்லாத ஒரு மனிதனாய் இருந்தான். இன்னைக்கு அநேர் அந்த வண்ணமா இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு முரடராக இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறத பார்க்கணும். அதே போலதான் அந்த நாபால். ஆனா நாபாலுடைய மனைவி மிகவும் ரூபவதியும் என அழகுள்ளவளும் நல்ல ஒரு புத்திசாலியுமாய் இருக்கிறாள். அவருடைய பேருக்கு ஏற்ற வண்ணமான வாழ்க்கை இல்லை. அவருடைய பேருக்கு ரகசியம் என்ன? மகிழ்ச்சிக்குரியவன். ஆனா மகிழ்ச்சி அங்கே இல்லை. ஏனென்றா புருஷன் எப்படி? குடிகார், ஒரு முரடன், என ஒரு இழிவான ஒரு மனிதன், ஒரு பேலியாளின் ஒரு மகன். அதான் உங்களுக்கு தெரிவு செய்தல் என்பது சரியான கிறிஸ்தவங்களை, சரியான கணவனை என தெரிவு செய்யுங்கன்றது. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில பேர் நீங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனித ஸ்திரீகளா இருந்தாலும் அங்க தலை சரி இல்லாட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அப்ப பாருங்க, இந்த மகிழ்ச்சிக்குரியவளாய் தேவன் அந்த பேருக்குரிய ரகசியத்தை வைத்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு போராட்டம் இருந்து. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய அநேருடைய வாழ்க்கையில போராட்டம். இன்னைக்கு பேருக்குரிய ரகசியத்தை அநேருக்கு தேவன் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தாலும் இன்றைக்கு போராட்டங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அதனால நீங்க கவலை கொள்ள வேணாம், தேவன் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதனால பேருக்கு பின்னால நீங்க உரிமை பாராட்டி கர்த்தாவே அதற்காக நீங்க ஜெபித்து தேவன் பக்கம் தேவனுடைய காரியத்துல நீங்க சார்ந்திருந்திருந்தா தேவன் நிச்சயமாய் அந்த பேருக்கு தக்கதாக தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். அதே போலதான் அந்த நாபால் ஒரு பேலியாளின் மகன், ஒரு பைத்தியக்காரன், ஒரு முரடன், ஒரு இழிவான, இப்படியானவனுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி. அப்ப பாருங்க, இப்படியான காரியம் உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். இன்னைக்கு ஸ்திரீகள் எப்பயுமே சபைக்கு அடையாளம். நான் இதை இப்ப மாமிசமா பேசினாலும் நான் மனவாட்டியோட கொண்டு வந்து பொறுத்துவேன். ஆமே. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாயிருக்கிறது. எப்பயுமே கதையா பார்த்தா அது கதையோட முடிஞ்சிடும். ஆனா கதையை சொன்னாதான் உங்களுக்கு ரகசியத்தை அறிவிக்கலாம். ஆமே. அப்ப கதையில் இருந்து நாங்க வரோம். அப்ப பாருங்க, இந்த காரியத்துல இப்படி ஒரு காரியம். அப்ப பாருங்க, இப்படியான ஒரு மனிதன், அவன் பாரி குடித்தனக்காரன், ஒரு மிகவும் செல்வந்தன். அப்படி இருக்கிற வேளையில சில பேர் தேவனை தேட மாட்டாங்க. ஏன்னா குடித்து வெறித்து ஏன்னா எல்லாமே சம்பூர்ணமா இருக்கிற வேளையில தேவனை மறந்துடுவான். அந்த காரியங்கள் எதையுமே பிரசங்கி சொல்றான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாத்துக்கும் உதவும், நன்மைக்கும் தீமைக்கும் உதவும். அதே நேரம் ஒவ்வொரு ஆவிக்குரியவனா இருக்கணும், பரிசுத்தவனா கெட்டவனா, நாள் எல்லாருக்கும் பணம் உதவும். ஆனா அதை நாங்கள் பயன்படுத்துகிற விதம் இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் அதுக்காக உழைத்து தேவண்ட காரியத்தை அது வழிவிலக பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சொல்ற காரியம், நீங்க வாலிப பிள்ளைகள் தொழிலை சரியா தெரிவு செய்யும். பெண்கள் விசேஷமா பெண்கள் தொழில் சரியான, ஆனா உங்களை தொழிலுக்காக தேவன் உருவாக்கல. தொழிலுக்காக தேவன் உங்களை படைக்கல. ஆனா நாட்டின் சூழலும் கடந்த காலத்தின் வழிநடத்தலும் நாங்க அம்பிட்டுட்டோம். ஆனா இனி வர்ற பிள்ளைகள் அந்த வண்ணம் இல்லாதபடி நாங்கள் சற்று குறைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஆண்கள் என்ன செய்யணும்? சரியான லட்சியத்தோடு படித்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவனாக இருக்கத்தக்கதாக தன்னை உருவாக்கி கொள்ளும். அதே போல பிள்ளைகள் வளர்க்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய பெண்மை தன்மை உள்ள பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டு தேவனுக்கும் கணவனுக்கும் சேவை செய்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதான ஒரு தாயாதான் பெண் மணவாட்டி உருவாக்கப்படவும். இதுதான் தேவனுடைய சிந்தை. நான் தேவனுடைய சிந்தை தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன்.
ஏனென்றால் தேவனுடைய சிந்தை தான் என்னுடைய ஒரு ஊழியக்காரனுடைய சிந்தையாக இருக்கும். ஒருவேளை என்னுடைய பிள்ளைய கூட நான் அப்படி வளர்க்காம போகலாம். ஆனால் நீங்கள் மனவாட்டியாக இருந்தால் உங்களோட பிள்ளைகளை அப்படி வளர்த்துறாது. அங்கே என்ன பார்த்து நீங்கள் வளராது. ஏன்னா நான் அதான் வழி ஜெபத்து நேரம் சொன்னேன். ஏன்னா எந்த ஊழியக்காரனுடைய சூழலும் இப்படி இருந்ததுன்னு நீங்கள் அறிவீங்க. கணவன் பேசுகிற செய்திக்கு அநேக மனைவிமார் இருக்கிறது இல்லைன்னு, அதே நேரம் பிள்ளைகளும் இருக்க மாட்டான். அப்போ அதனால அப்படி இனி இருக்கக்கூடாது. அப்படியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நானும் ஜெபிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, சபைக்காக. அதே போல் சபையில் ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுக்குற வேளையில் ஜனம் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா சபையும் ஒரு ஊழியக்காரனுக்கு ஏன்னா தலை அவன் கணவனாக இருக்கான், அது மனைவியாக இருக்கிறான். ஏன்னா சபை கிறிஸ்து எங்களுக்கு தலையாக இருக்க, நாங்கள் அவருடைய மனவாட்டியாக இருக்கோம். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு கணவன் தலையாக இருக்கிற போல சபைக்கு ஒரு ஊழியக்காரன் தலை, ஊழியக்காரனுக்கு கிறிஸ்து தலை. அப்போ கதை எல்லாமே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கவும். ஏன்னா நாங்கள் தேவன் வந்து எங்களோட கண்களை இன்றைக்கி திறந்துருக்கிறேன். எங்களோட வேத வசனம் இன்றைக்கி நாங்கள் வாசித்து எங்களுக்கு புரியுது. ஏனென்றால் தேவன் எங்களோட மனக்கண்ணையும் எங்களோட மாமிச கண்ணையும் எங்களோட இருதய கண்ணையும் திறந்திருக்கு. அதான் பவுல் நான் நினைக்கிறேன் எபேசில் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவர்கள் சொல்கிறான், உங்களோட மனக்கண்களை கர்த்தர் திறக்கணுமென்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா தேவன் இருதயத்தை திறக்காட்டி ஒருவனுக்கும் ஒரு எண்ணத்தை போதிச்சு எவ்வளோ அழகான செய்தியாக இருந்தாலும் அங்கே பிரயோஜனம். தேவனுடைய மனக்கண்ணை திறக்கும். அப்போ பாருங்க, இன்றைக்கு அந்த வண்ணமாக இன்றைக்கு உலகம் இருக்கிறத பார்க்குறோம். சபை சரியான காரியம் இருந்தாலும், ஜனங்களுக்கு சரியான வழிநடத்தல் இருந்தாலும், குடும்பங்களில் வழிநடத்தல் இருந்தாலும் இன்றைக்கு பிள்ளைகள் கெட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது முடியாது. ஏனென்றா இன்றைக்கி சத்தியம் உங்களுக்கு தெரியும். ஏனென்றா தேவன் அந்த வண்ணமான காலம் என்று வேதம் சொல்லி சற்று சிந்திச்சு பாருங்க. லோத்துட காலத்தில் தூதரை வந்து இறங்குறான். ஆனால் வடிவா பிரசங்கிச்சும் மருமக்கள் பேர பிள்ளைகள் என்ன செய்யல கேட்க புரியுதாம். அப்படியாக ஒவ்வொரு காலம் நோவாட காலம் அப்படி சொல்லும் அங்கே கேட்கல. ஏனென்னா அந்த காலத்தில் அங்கே இழக்கப்பட்டு போவது தேவனுடைய நியதியாயிருந்து. ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அங்கே லோத்துட வைத்த நேச நிமித்தம், அன்பின் நிமித்தம் தள்ளி கொண்டு போனார் தேவன். இழுத்து கொண்டு கொரகொரண்டு கூட கொண்டு போனான். குடும்பத்தையே இழுத்து தேவன் தூதர் அனுப்பி வெளியே கொண்டு போகல, அங்கே போகிற வழியில் திரும்பி பார்த்துட்டான். அப்போ அதே போல தான் இன்றைக்கு நானும் ஒரு கயிறோட வந்து இழுத்து பார்க்க. ஏண்டா எப்பயுமே தேவண்ட போதவர்கள் யாருக்கு அடையாளம்? தூதனண்டா என்ன அர்த்தம்? செய்தியாளர். அப்போ செய்தியை கொடுக்குற எல்லாருமே ஒரு தூதர்களாக இருக்கிறார். அப்போ முடிஞ்ச அளவு இழுத்து வெளியே கொண்டும் திரும்பி பார்த்துட்டான். அதே போல் இன்றைக்கு உலகத்தை நீங்கள் திரும்பி பார்த்து எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் உங்களை இழுத்து கொண்டு வர இப்போ நாங்கள் இதோட வந்திருக்கிறோம், பேக்கோட. அப்போ அதனால் இன்றைக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். ஏனென்றால் இன்றைக்கு காலம் அப்படி ஏதாவது ஒரு வழியில் எங்களை தப்புற மாதிரி எந்த சிஸ்டங்கள் மாறி போகுது. இன்றைக்கி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையில தான் வைக்கிறான். கொலசிப் ஞாயிற்றுக்கிழமை, இப்போ கடைசியாக பார்த்தா சமுத்தி மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை வச்சு சிஸ்டரை நிப்பாட்டு. அப்படி ஒவ்வொரு காரியம். இன்றைக்கி உலகம் வந்து காரியத்தை அன்றைக்கு அவைக்கு அப்படி வச்சாங்க. அவை என்ன செய்யணும், பையில தூக்கி போட்டுட்டு வந்துட்டான். சிஸ்டருக்கும் சமுத்தி மீட்டிங் ஞாயிற்று தான் வச்சான். ஆனால் அவள் பையில கொடுத்துட்டு வந்துட்டா சேர்ச்சிக்கு வந்துடும். ஏன்னா அவைக்கு இல்லாட்டி அடுத்த கிழமை பாட விட்டுருக்க மாட்டேன். தேவண்ட காரியங்களை செய்கிறவங்க தேவ சமூகத்தில் நிற்கும். அப்படிதான் காரியங்களை போடுவோம். நாங்கள் தேவண்ட காரியத்துக்கு தான் என்ன செய்யணும். இன்றைக்கு அப்படி எனக்கும் வைப்பான், நாளைக்கு வருவேன். ஏன்னா நான் பேச ஒரு காரியங்கள் என்ன செய்வான், விபரி. உங்களோட பிள்ளைகளை கொண்டு என்ன விழுத்தாட்டாடி பிள்ளைகளை கொண்டு சிஸ்டம். நான் சொல்கிற காரியம் தேவண்ட சிந்தையை பேசிக்கொண்டிருக்கு. ஆமே தீக்கர்சி அதான் சொல்கிறேன். நான் தேவனுடைய சிந்தை நான் பேச வேண்டும் என்று அதை விரும்பேன். ஆனால் நான் அந்த காரியங்களை நான் பேசிதான் ஏண்டா நியாய தீர்ப்பின் நாளில் நான் தப்ப வேண்டியவனாய். ஆமே அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, அதிக ஆக்கினை தீர்ப்பு அடைவோம் என்று அறிந்து உங்களிலே என்ன மறந்துட்டேன் போதகராயிருப்பார் இருப்பீர்களாக.
நீங்க போதகர் ஆக வேண்டாம். ஏண்டா அதிக ஆக்கின யாருக்கு? போதகர்களுக்கு. அதுக்காக தான் இப்ப சொல்றேன் இல்லை. ஏன்னா நான் உண்மை நிமித்தம் சொல்றேன், செய்தியை அறிந்தது நிமித்தம், அதே நேரம் நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாகவும் நான் கூறுகிறேன். ஆமென். ரைட், அபிகாயிலுக்கு போவோம். ரைட், அப்ப பாருங்க, இந்த அபிகாயில் மகிழ்ச்சிக்குரியவர். ஆனா மகிழ்ச்சியா இருந்திருக்குமா குடும்பம்? இருக்காது. ஏண்டா குடும்பத்தில் ஒரு ஆள் பலவீனமாயிருந்து தொல்லை கொடுத்து குடிச்சு வெறித்தனம் பண்ணி முரடனாயிருந்த யாருமே வீட்டுக்கு வரையல, வந்தா பழச கதைச்சி காரியங்களை கதைச்சி கோவம் முட்டி வர்ற மனிதர்களை மரியாதை செலுத்தாம இருந்து அவங்களோட நீங்க மனைவியா இந்த கதை அபிகாயில அவங்கள வச்சு பாருங்க எப்படி இருக்கு. நெளிவீங்க, புருஷனுக்கும் எதிராக பேசலாம், புருஷனுக்கு சொன்னா அறையும் விழுந்துரும். அப்ப அதனால அபிகாயிலுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. அப்ப அதே போலதான் உங்களுக்கும் இருக்கு. பொய் சொல்ல ஒண்ணும் கணவன் குடிச்சிருந்தா என்ன செய்யணும்? எங்க பிரதரை காணையிலன்னா என்ன சொல்லுவீங்க? குடிச்சிட்டு படுத்திருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, வேலையில வந்து டயர்டா படுத்திருக்கிறேன்னு தான் சொல்லி. ஆமென். ஏன்னா அப்படிதான் சொல்லணும். இல்லாட்டி சில நேரத்தில் நீங்க சொல்லலாம், ஆனால் படுத்திருக்கிறவர் கேட்டோன்னு இருந்தால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏண்டா போனப்புறம் ஒரு போராட்டம் இருக்கும். அவன் இருக்குமா? ரைட், அப்போ இருக்கும். அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? அப்போ அப்படி ஒரு காரியம் இருந்திருக்கலாம். ஏனென்றா அந்த மகிழ்ச்சி அங்கே இல்லாமல், ஏனென்றா முரடன். அப்போ அதே போல இந்த நாட்களில் நாங்கள் அதை சிந்திக்க வேணும். அப்ப பாருங்க, அப்படி ஒரு காரியத்துல இருந்தா இந்த வேளையில இப்ப நாங்க இது என்ன நேரத்துல நடந்ததுன்றதை பார்க்க போறோம். அதுக்கு இப்ப தாவீதை போவோம். அப்ப பாப்போம், அந்த முதல் ஸ்டோரிக்கு பார்ப்போம். தாவீதை பார்க்கிற வேளையில தாவீதுடைய வாழ்க்கையில சவுலினாலே அவன் என்ன செய்யப்படுறான்? திரட்டப்பட்டு இவன் அலைஞ்சி ஒவ்வொரு மலைகள் மேடுகள் காரியங்களுக்கூடாக கடந்து போற வேளையில இந்த நாபாலுடைய மேய்ப்பர்களுடைய நேரத்தில் இவன் என்ன செய்திருக்கிறான்? அவளுக்கு அந்த காலத்தில் உதவியாக இருந்திருக்கான். ஏன்னா மேய்ப்பர்கள் என்றால் இப்போ எங்களை போல இந்த வளவுக்குள்ள மற்றவண்ட வேலியில் மேய விடுற இல்லை ஆடுகள், அவங்க எங்கே போயிடுவாங்க? பாலைவனத்துக்கு அல்லது வேறு இடங்களுக்கு கொண்டு போய் தான் மேய விடுவாங்க. அப்போ இங்கே அப்படி வளர்க்குற இல்லை தான். அப்போ இங்கே வந்து பக்கத்து வீட்டு வேலியையும் அல்லது ஒவ்வொரு காரியங்களை தான் மேய விடுவாங்க. அங்கே அவங்க தூர பிரயாணம் போவாங்க. தூர பிரயாணம் போய் மாச கணக்கில் அந்த இடங்கள்ல இருந்து புல்லுள்ள இடங்கள்ல இதை மேய பண்ணி காரியங்கள். அப்ப இந்த வனாந்தர காரியங்கள்ல மலைகள் மேடுகள் உள்ள காலங்கள்ல இருக்கிற வேளையில இந்த தாவீது இவளுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்திருக்கு. ஆமென். தாவீதுடைய மேய்ப்பர்கள் பாதுகாவலர்கள் இவருடைய ஆட்டை பாதுகாத்து இவருடைய பொருட்கள் களவு போகாதபடி இவங்க பாதுகாப்பா இருந்திருக்கான். அப்ப இருந்த நாட்கள், ஏனென்றா அவங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலை நீங்க வரைபடத்துல அல்லது அவங்களோட காரியங்கள் ஆராய்ந்து பார்த்தா அது எப்படிப்பட்ட பிரதேசம்? பாலைவனம் மிகவும் கூடியது. அதுல என்ன இருக்கா? பாம்புகள் இருக்கு. அதே நேரம் வழிப்பறிகள். இந்த கெட்டகுமாரன் இல்லை, நல்ல சமாரியன். வெரி குட். நல்ல சமாரியன் ஸ்டோரியில் அது எங்களை உணர்த்துது. அந்த காரியங்கள் அவங்க போற எருசலேமில் இருந்து ஒருவன் எரிக்கோவுக்கு போறான். அப்ப அந்த நேரத்துல வழிபற அப்படியான நேரங்கள்ல இந்த தாவீதுடைய படை வீரர்கள் வந்து இந்த நாபாலுடைய மேய்ப்பர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவன் சொல்றான், அரணா இருந்தார்கள். அதை பார்க்குற வேளையில நாங்க பார்ப்போம். ஏனென்றா இதை சொல்லாம உங்களுக்கு கதை தெரியாது. அப்ப இப்படியா இருக்கிற வேளையில தாவீதுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. தாவீதுடைய அங்கே வாலிபர்களுக்கு பசி காரியங்கள், உணவு தேவைப்பட்டது, உதவி தேவைப்பட்டது. அதனால தாவீது என்ன சொல்றான்? நாபாலிடத்துல போய் நீங்க என்ன செய்யுங்க? உதவி கேளுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய நாட்கள்ல நீர் அங்கே மேய்த்து கொண்டிருக்கிற காலங்கள்ல உங்களுடைய மேய்ப்பருக்கு நாங்க உதவி செய்தோம், நீ கேட்டுப்பா. நாங்கள் உனக்கு தீமை செய்யலை, நன்மை தான் செய்தோம். இப்பொழுது உம்மிடத்தில் இருக்கிற காரியத்தில் ஏதாவது கொடுமண்டு இவன் தூது விட்டு இருந்தான் தன்னுடைய படை வீரர். அவன் நாபால் எப்படி பதில் சொல்லியிருப்பான்? அவன் யாராயிருந்தான்? முரடனாயிருந்தான். அப்ப வாசிப்போம். ஆமென். அப்ப பாருங்க, 10ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க.
நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயோத்திரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளுக்கு மயிர் கத்திக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததை எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். பாருங்க, எப்படியான ஒரு மனிதனாயிருப்பான், ஒரு முரடன். அவனோட பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன்னு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் அப்படி தான் கூப்பிடுவேன், முரடு தான். ஏன்னா முரட்டுத்தனம் தான். அப்போ பாருங்க, ஆனால் தாவீது எப்படி அனுப்புகிறான், நீங்கள் முன்னுக்கு வாசிச்சு பாருங்க. 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனை தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் 5லிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து பாருங்க. நல்ல ஒரு மாசன் எப்படி இருக்கா, சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கு சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி, அவனை வாழ்த்தி பாருங்க எப்படி வாழ்த்துறான். உனக்கு சமாதானம், உன்னுடைய வீட்டுக்கு சமாதானம், நீர் வாழ்க என உம்முடைய சுக செய்தி பாருங்க. நன்றாக வழி நடத்தி அந்த வாலிபரை அவன் அனுப்புறான். இப்படி ஒரு வழி நடத்தி இப்படியான காரியத்தை சொல்ற ஒரு மனிதனுக்கு அவன் அப்படி செய்வான். அவன் யாரா இருப்பான்? அவனுக்கு சொல்லப்பட்டது சரி. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவங்க நீங்கள் சிந்திக்கும், இன்றைக்கு ஆண்கள் நீங்கள் சிந்திக்கும். நீங்கள் ஒவ்வொரு மனிதர்கள் ஒரு காரியத்தை வரும்போது நீங்கள் எப்படி பதில் சொல்றீங்க, அந்த மனிதருடைய இருதயங்கள் நொறுங்குறவாறு நீங்கள் பேசுறீங்களா என்பதை நீங்கள் சிந்திக்கும். பாருங்க, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. அந்த நேரத்தில் கர்மேல் பர்வதத்தில் இருந்த நேரத்தில் உடைய மேய்ப்பர் எங்களோட இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு நன்மை தான் செஞ்சோம். அவருடைய பொருள் ஒன்றுமே காணாமற் போயில்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளு. உம்முடைய வேலைக்காரரை வேணுமெண்டா கேட்டுப்பார். அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். பாருங்க எப்படி ஒரு தயவா கேட்கிறான். தாவீதுக்கு நினைச்சிருந்தா பைபோஸில் எடுத்திருக்கலாம். ஆமே, தெரியுமா தாவீது யாரு? தாவீதுக்கு பின்னால படவீரர் இருந்தான், அசையேல் இருந்தான். ஒருவன் எத்தனை பேரை வெட்டத்தக்கதான பலசாலிகள் இருந்தான், குதிரையை போல ஓடத்தக்கதான வேகமுடையவங்க இருந்தான். ஏன்னா அவ்வளோ பலசாலி. தாவீதுக்கு நினைச்சா வெட்டி எடுத்திருக்கலாம். ஆனா தாவீது அப்படி செய்ய, அவன் தாழ்மையாக கேட்கிறான். அவன் ராஜாவா இருந்தவன், ராஜாவா ஆக போகிறவன். அவன் என்ன செய்கிறான்? தாழ்மையாக அந்த வாலிபரை நடத்தி, நீங்க இப்படிதான் போய் கேட்கணும் என்று சொல்லி நடத்துறான். ஆமே, இப்படிதான் நீங்க இருக்கு, அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கவும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறன்றபடினால நீங்க அதிகாரத்தை பிரயோகிக்க கூடாது. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாரிகள் நடந்து அவங்களுக்கு ஒரு தொழில ஒரு நிலை வந்தோன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மாறி. ஏன்னா நீங்க போய் பார்க்கிறவங்களுக்கு அனுபவம் இருக்குமே, ஒரு கடினமாக நடந்து கொள்ளுவான், மதிக்க மாட்டான். தெரிஞ்சவனா இருந்தாலும் தெரியாம இருப்பான். ஏனென்றா அவங்களுக்கு ஏதோ, அவனும் மனிதன், அவனுக்கும் சுவாசம், அவனும் நாளைக்கு மண்ணுக்கு போகிறான். அவனுக்கு ஒரு வியாதி வந்தால் அவன் தனிக்கட்டில்லையா படுக்க போகிறான். ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா நபரோட தான் இருக்கும். செத்த பிறகு அவனுக்கு வேறையா வைக்க போகிறான், மோச்சரியில் தான் போடுவான், எல்லா நாட்டமுள்ள இடத்துல தான் போடுவான். மண்ணுக்குள்ள இன்னொருவன் அடக்கம் பண்ண இடத்துல தான் அதான் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்குள்ள இருமாப்போடு இருக்கக்கூடும். அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்வோம். அப்ப பாருங்க, இவன் இப்படியான ஒரு தாழ்மையோடு இருந்த ஒரு காரியத்தை செய்யற வேளையில இந்த நாபால் என்ன செய்யறான்? மறந்து பேசு. ஒரு நன்மையை சொல்லி காரியங்களை செய்து ஒரு காரியத்தை செய்யாம என்ன செய்யறான்? அவனுக்கு தாவீதுக்கு எதிராக அவன் பேசுறத நாங்க பார்க்கிறோம். ஆமென். அப்ப பாருங்க, வாசிப்போம். அப்பதான் இவன் 10ல் வாசி. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பேத்திரமாக, தாவீது என்பவன் யார்?
ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்கார இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளுக்கும் மயிர்கத்திர்களுக்கும் நான் அடித்து சமையல் பணியத்தையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். பாருங்க, இது அவனுக்கு தெரியும் தாவீது யார். ஆனா இவன் என்ன ஒரு கேவலமா பேசுறான். ஏன்னா அவனுக்கு அந்த பேர் அப்படித்தானே, இழித்தவன், இழிவானவன். சில மனுஷர்கள் பேசுவாங்க, ஒரு இழிவான காரியத்தை பேசுவாங்க. இங்கே அந்த சந்தர்ப்பங்களை கண்டிங்களோ தெரியும். அந்த ஊழியத்தில் வந்து கண்டிருக்கு. ஒரு இழிவான சொல்லாமல் சொல்லுவான், ஒரு இழிவான காரியங்களை ஒரு ஊழியகுமாரனுக்கு முன்னால் பேசுகிறேன்னு தெரியாமல் கூட அவங்க பேசுவான். எங்களுக்கு பேசாட்டியும் வேறொருவனுக்கு பேசுவான். அப்படிதான் அந்த நாபால் தாவீதுக்கு முன்னால் பேசல, அவருடைய வேலைக்காரருக்கு முன்னால் அவன் என்ன செய்கிறான், ஒரு பேசுகிறான். பாருங்க, அப்ப பாருங்க, ரைட். தாவீது வாலிபர் தங்கள் வழியிலே திரும்பி மறுபடியும் கொடுப்பேனோன்னு. தாவீது வாலிபர் தங்கள் வழியிலே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வர்த்தமானங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். தாவீது அவங்க நெஞ்ச அடிச்சிருக்கலாம், அவனுக்கு வெட்டி இருக்கலாம், ஆனால் அவங்க செய்யல. ஏன்னா ராஜா கட்டளை கொடுத்திருந்தான். அப்ப பாருங்க, அதுதான் ராஜாவோட கட்டளைக்கு ஜனங்கள் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கும் நாமே. அப்ப பாருங்க, அதே போல அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பி வந்தார். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீது தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார். பாருங்க, தாவீதுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறான், புறப்பட்டு போனான். 200 பேர் ரசுக்கள் அண்டையில இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேறுக்காரர்கள், இப்ப இந்த காரியம் இப்ப சம்பவிக்குது. இதை கதையா பார்க்கிறேன், உவாசன் நாள் என்ன, நாங்க ஒரு செய்தியை தெளிவா பார்க்க போறோம். அப்ப பாருங்க, தாவீதுக்கு கோபம். ஏனென்றா நன்மை செய்யற வேலையில இவன் தீமை செய்யறான். நான் ஒரு தயவா வேண்டிக் கொள்ற வேலையில இவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான். அதால இவன் கொலை செய்யப்பட வேண்டும். இதுல இன்னொரு செய்திக்கு போறோம், கவனமா இருங்க. அப்ப பாருங்க, அவனுடைய இருதயம் அந்த வண்ணமாய் வந்தது. ஏன எப்பயுமே ஒரு மனிதனுக்கு ஒரு ஊழியக்காரனோ ஒரு மனிதனோ ராஜாவோ ஒரு மாமிசம் ஏற்படும். ஆனா அந்த காரியங்கள் வர்ற வேளையில தேவன் ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த நேரத்துல இந்த நாபாலுடைய வேலைக்காரன் என்ன செய்யறான், இதை போய் அபிகாயில்கிட்ட சொல்றான். இப்ப அதை தான் இப்ப வாசிக்க போறோம். வாசிச்சு பார்ப்போம். என்ன ரைட். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் மன்னிக்கும். அப்பொழுது 14ஆம் வசனம். அப்பொழுது வேலைக்காரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்தில் இருந்த ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். இவன் சொல்றான், அவர்கள் பேரில சீறிட்டு பாம்பு சீர்ற மாதிரி. ஏன்னா டக்குன்னு கோவப்படுவான். ஏன்னா அப்ப அவன் என்ன சொல்றான், இப்படியாக அபிகாயில்கிட்ட சொல்றான். ஏன்னா அவள் ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரியா இருந்தால், நல்ல அருமையான ஒரு ஸ்திரியா இருந்தால். ஆமென். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். தாவீதை குறித்து சொல்றார், நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். ஆமே, பாருங்க எப்படி இருந்தாங்களா, மதிலாய் இருந்தாங்க. ஒரு சாமான் கூட களவு போயில, எங்களை வருத்தப்படுத்தல. ஆனா சில பேர் அந்த வண்ணமாக இருந்தா இப்படி இருப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. சில இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நிறைய இயக்கங்கள் இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பொருளை தேவையென்றா அவங்க என்ன செய்வாங்க, ஜனங்களை வருத்தப்படுத்துவாங்க. ஐஸ்வர்யவானா இருந்தா அவங்கள்ட்ட நிறைய பணத்தை வசூலிப்பான். பணம் கொடுக்காட்டி ஒரு நபரை கொடு என்று சொல்லுவான். பல காரியங்கள் அவங்க செய்வான். ஆனா இந்த தாவீது அப்படி செய்ய, ஏன்னா அவ சாட்சி கொடுக்கிறான். அவருடைய வேலைக்காரனே, நாபாலுடைய வேலைக்காரன் சாட்சி கொடுக்கிறான். என்ன, இவங்க எங்களை வருத்தப்படுத்தல, எங்களை கஷ்டப்படுத்தல, பைபோஸ்ல ஒன்றையும் கேட்டு வாங்கி எந்த சாமானும் காணாமல் போகையில், ஏன்னா இப்படியாக எங்களை இவங்க வழி நடத்தினாங்க. இப்பொழுது நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும்.
நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடி பேலியாளின் மகனாயிருக்கிறார். இப்போ வேலைக்காரனும் பேலியாள் என்று சொல்லிதான் தண்ட எஜமான். ஏன்னா அவர் அப்படி மோசமா இருக்க, ஒருவனும் பேசல அவனுக்கிட்ட. அப்படி இருக்கு அவங்களுக்கு கணவன்மார், அப்படி இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா யாருமே பேச முடியாத, அப்ப அப்படி இருக்காங்களா? அப்ப வேலைக்காரன் சொல்றான், யார் நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்படியான ஒரு காரியத்தோடு இந்த மனிதன் இருக்கிறான். நாங்க எப்படி சொல்றோம்? அவன் சொல்றான், ஏனென்றா தாவீது இப்ப கேள்விப்பட்ட வரப்போறான், இப்ப வெளிக்கிட்டான். ஏன்னா என்னத்துக்கு? கொலை செய்ய வரப்போறான். இப்ப அதுக்கு முன்னால தாவீதுடைய காரியத்தை அறிஞ்சு அவன் சொல்றான், எஜமான் மீதும் உங்களுடைய வீட்டார் மீதும் ஒரு காரியம் வரப்போகுது. ஆமே. அப்ப அதனால இவன் என்ன செய்யறான்? அபிகாயில்கிட்ட செய்தி அங்க கொண்டு வர்றான். ஆமே. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 திராட்சரத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளை, ஒரு ஆடு எத்தனை கிலோ இருக்குமே? எத்தனை? 30-35 இருக்குமா? கூட இருக்கும் போல. அப்போ 5 ஆடு சமைக்கிறான். இப்போ பொம்பளைகளுக்கு சமையலே தெரியாது. இப்போ 5 ஆடு, அதான் அபிகாய். ஏன்னா இப்போ என்ன செய்யறா? உடனே அபிகாய் தீவிரமாய் 200 அப்பங்களை, எங்களை மாதிரி இந்த சின்ன ரொட்டி இல்லை, இஸ்ரேல் ரொட்டி தெரியுதானே, பெருசா இருக்கு. 200 அப்பொழுது 200 அப்பங்களையும் 2 திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளை, சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளை. 100 திராட்சை குலை, எங்களை மாதிரி இப்போ தருவான் நிறுத்து தர 100 கிராம் குலை இல்லை. எத்தனை பேர்? ஏன்னா திராட்சை அன்றைக்கு உங்களுக்கு படம் அனுப்பினா ஒரு கொலையே 2 பேர் சுமக்கணும். அவ்வளோ வற்றல் எல்லாம் கொண்டு போற பாரு. 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அப்ப பாருங்க, உடனே தீவி இருக்கிறான். ஏனென்றால் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். அப்ப பாருங்க, ஒரு காரியம் குடும்பத்துக்கு எதிராக வரப்போகுதுன்றோன அங்க ஒரு ஸ்திரீ என்ன செய்யணும்? தடையை கொண்டு வரும். அது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தால். அப்ப இந்த குடும்பத்துக்கு இப்ப என்ன வரப்போகுது? அழிவு வரப்போகுது. ஏனென்னா தாவீது கொலை செய்ய வர்ற, அவன் சொல்லிட்டான், சுவர் விடுற நாய், சுவற்றில் என்ன நீர் விடுகிற நாய் முதல் எல்லாமே அது மறிக்கும், ஒன்று கூட மிஞ்சக்கூடா. அப்ப அப்படியான ஒரு கோபத்தோடு இருக்கிறான் ராஜா. தாவீது அப்படியான ஒரு நிலையில இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு அவ்வளோ ஒரு கோபம், இப்படியான ஒரு காரியத்துல எனக்கு தீமை செய்தான். அப்ப அதனால இங்க அபிகாயில்கிட்ட வேலைக்காரன் சொன்னவுடன் அவளை உடனே என்ன செய்கிறாள்? தீவிரிக்கிறாள். ஏனென்றால் அவன் வர்றதுக்கு முன்பாக அவள் போய் சரணடையோடு, ஏன்னா வந்துட்டான்டா அங்க எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால்தான் இன்றைக்கு ரட்சணிய நாள். நாளைக்கு என்ன 5 வருஷத்துக்கு பிறகு கத்தரை தேடுறதுக்கு கதையே இல்லைன்னு, அடுத்த வருஷம் ஆயினோன்னு இந்த சபையில் என்னென்னத்தை நடைமுறைப்படுத்துவோம்ன்றதும் இல்லை. நாளைக்கே செஞ்சு நாளைக்கே ஓட வேண்டிய காலம்தான் இது. ஏனென்றா இப்போ இந்த மனிதன் மரிப்பான், தேவனுடைய வருகை எப்போ வரும், என இந்த உலகம் அந்த நிலைக்கு எப்போ போகும் என்பதை நாங்கள் அறியும். அதனால நாங்கள் எப்பயுமே ஆயத்தமாயிருக்கணும். அதனால தான் அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ண, யார் ஆயத்த பண்ணாலும் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் சொல்லலாம், ஆயத்தப்படுத்துறது யாரு? நீங்கள் தான் ஆயத்தப்படும். ஏன்னா நீங்கள் மனவாட்டியாக இருந்து ஆயத்தப்படுவீங்க. நான் 30ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் மற்ற எல்லா பெண்களும் வெளிக்கிடுவாங்களா? இல்லை. எல்லா பெண்களும் சாரி எடுத்துவாங்க? இல்லை. அந்த 30ஆம் தேதி கல்யாணத்துக்குரிய பெண் மாத்திரம்தான் வஸ்திரத்தை எல்லாமே ஆயத்தப்படுத்தி எல்லாமே தேடுவான். அதுக்காக இந்த 30ஆம் தேதி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க, ரைட்டா? அப்போ அது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ ஒரு காரியம் பாருங்க. அப்ப பாருங்க, அதே போல இவள் என்ன செய்கிறாள்? அழிவில் இருந்து காரியத்தை தப்ப வைக்க வேண்டும் என்றால் இவள் என்ன செய்யணும்? தீவிரிக்கணும். வேகமா நாங்க மெதுவான்றதுக்கு காரியமே இல்லை. ஏன்னா காலத்தை விட இந்த நாட்கள் வேகமா ஓடுறத பார்க்கிறோம். என்ன
முதல் ஒரு நாள் ஓடுறது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் என்பது ஒரு நிமிஷமா மாறுது. ஏன்னா இன்றைக்கு அதுக்கேற்ற வண்ணமா நாங்கள் ஓட வேண்டியிருக்கு. நாங்கள் ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் இப்போ பயிற்றுவிக்கப்படுறோம். அதான் அன்றைக்கு எடுத்த ஓடிக்கொண்டே இருக்கணும் இப்போ மனசு. ஏன்னா முடிவில்லாமல் இன்றைக்கு ஓடி இருக்கு. ஆனால் இளைப்பார் ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அவ பாருங்க, அவள் உடனே தீவிரிக்கிறாள். கஷ்டம், ஆனா அவள் எல்லாமே செய்கிறாள். பாருங்க, இவ்வளவு ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயா இருப்பாள். ஆமென். இது மனவாட்டிக்கு அடையாளம். இந்த நாளில நாங்க தீவிரிக்கவன். எங்களோட குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகள் கெட்டு போறாங்களா, ஒவ்வொரு மனிதர் கெட்டு போறாங்களா, அல்லது எங்களுடைய குடும்பத்துக்கு சாபம் வரப்போதா, அழிவு வரப்போதா, இன்னைக்கு கொள்ளை நோய்கள் இருக்கிற வேளையில நாங்க தீவிரிக்க வேண்டியவளா இருக்கிறோம். நாங்க பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டியவளா இருக்கிறோம். நாங்க இந்த நாட்களில தேவனுடைய காரியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டியவளா இருக்கு. ஏண்டா இன்னைக்கு காலம் அந்த வண்ணம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு பாருங்க, பார்க்கத்தக்கதான ஒரு காரியம். நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு மறிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர். இன்னைக்கு அந்தஸ்து படித்தவங்க, பெரிய பெரிய திறமையில இருக்கவங்க தான் மாறி. இது தேவன் ஒரு நோக்கத்துக்கு ஆசை. ஏனென்றா ஏழை சரிச்சு அவனுக்கு வைத்திய செலவு பார்க்கல அவன் மறிச்சு போனான். ஆனால் இன்னைக்கு ஐஸ்வர்யம் வச்சு எத்தனையோ வைத்தியரை அழைச்சி அவங்க எத்தனையோ சுவாசங்களை வச்சிருந்தாலும் அவங்க மறிச்சு தான் போகிறான். ஆமே. அப்போ பாருங்க, ஏழ்மையானவன் நாளைக்கு ரோட்டில் போய் வேலை செஞ்சு தான் அதை சாப்பிடும். ஆனால் அவங்க காலுக்கு மேலே இருந்து வீட்டுக்குள்ளே மூடி அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியோ எத்தனையோ சாப்பாடை சாப்பிடல. ஆனால் கொரோனா உள்ளே போகுது. ஆமே. புரியுதா அவங்களுக்கு? சிந்திச்சு பாருங்க. நான் இப்போ ஒவ்வொரு காரியம் நான் சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் ஒரு விபத்து நடந்த ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். தேவண்ட காரியத்தோட பார்க்க, அப்போதான் அவருடைய கிருபை தெரியும். அப்போ பாருங்க, நம்முடைய பிரதமருக்கு வந்து தானே பிரித்தானிய பிரதமர் நினைக்கிறேன் வந்து சுகமாகி வந்து பாருங்க, எங்கே போக முடியாத ஒரு காரியத்துக்குள்ள கூட அது போகுது. இது என்னத்துக்கு தேவன் செய்கிறேன்னா உங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கு. ஆனால் அது என்னத்துக்குண்டா அது போக முடியாது, பாதுகாப்பாக இருக்கிற மனிதர்களுக்குள்ள தான் அது போகுது. பணம் இருக்கு, வைத்தியனால் அது முடியாது என்று காண்பிக்க தான் தேவன் அங்கே செய்து. இன்னைக்கு ஏழை செஞ்சா அது ஓகே, அவன் கிட்னியை மாற்ற எத்தனை லட்சம் இல்லாதாலும் அவன் மறிச்சு போனான்னு சொல்ல. ஆனால் அவருக்கு கிட்னி கூட மாற்றி பார்த்து. ஏனென்றா அது தேவன் செய்கிற ஒரு செயலாயிருக்கு. தேவன் ஒரு காரியத்தை இன்றைக்கு பெரிய மனிதர்கள் மறித்து கொண்டு போகிறாங்க. ஆமாம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால நாங்கள் நிலை நிற்கிறோம். அந்த காரியத்தில் நாங்கள் பாதுகாக்கணும். நாங்கள் தீவிரமாக இருக்கோம். இன்னும் அதிகமாக இருந்ததை விட நாங்கள் அதிகமாக தேடுவோம், அதிகமாக விசுவாசத்தில் வளரும். ஏனென்றா நாட்கள் பொல்லாததாக இருக்கு. ஆமாம். அதனால என்ன செய்யறா? தீவிரிக்கிறார். அது மாத்திரமில்லை, அவள் என்ன செய்றாள்? தன் புருஷனாகிய நாபாலுக்கு அது அறிவிக்கவில்லை. இப்போ நாபாலுக்கு சொன்னால் கோபம் வரும். என்ன, நான் திறத்துற மனிதனுக்கு நீ அப்பத்தை கொண்டு போறியான்னு கேட்பான். ஏன்னா 5 ஆடு, ஒரு ஆடு இல்லை, எனக்கு கூட நீ இப்படி சமைச்சு இல்லை, நீ அவருக்கா நீ சமைச்சு கொடுக்குறான்னு கேட்பான்றதுக்காக சொல்லி, அது ஒரு புத்தி. அதுக்காக வேறொரு செய்தி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். புருஷனுக்கு தெரியாமல் செய்யறதுக்கு நான் வழி நடத்தையில் இது சந்தர்ப்பம். ஆவிக்குரிய காரியத்தோடு ஒப்பிட்டு பாரு. ஏன்னா எப்பயுமே நாங்கள் காரியத்தை ஆவிக்குரிய காரியமாக நாங்கள் ரகசியமாக வச்சுருக்கோம். ஏண்டா அதில் சத்துரு வரும். அதே நேரம் சில காரியத்தை நாங்கள் ஞானமாக நடத்தோம். ஏன்னா அதில் நாங்கள் மறைவுகள் சில நேரத்தில் வரலாம். ஆனால் தேவனுக்கு விரோதமான அது பாவமாக அது அமையக்கூடாது. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். அதே போல் அந்த நாபாலுக்கு இதை சொன்ன அவன் கெடுத்து போட்டுருவான். ஏன்னா அதனால் அந்த காரியம் ஆளி, அதனால் அவன் என்ன செய்யணும்? மறைக்கும். நாபாலுக்கு அதை சொல்லி, ஏன்னா அவன் ஏற்கனவே முரடன். ஏன்னா அது திரும்ப குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அப்போ அதனால் அவள் என்ன செய்கிறாள்? தீவிரமாக செய்து வேலைக்காம நீ முன்னுக்கு போ, நான் பின்னால் வாரேன். நாபால்கிட்ட சொல்லாமல் பிரயாணம் பண்ணி போகிறான். ஆமென். அது வேதத்தை பிரித்து பார்க்கணும். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவனுக்கு எதிராக இறங்கி வந்தா. இப்ப தாவீது வாரான். என்னதுக்கு? எல்லாருக்கும் முடிவு கட்ட அவன் வாரான். ஏன்னா அவனுக்கு அது ஆத்திரம். ஒரு காரியம், இது தவறுதான் என்றாலும் அவன் வாரான். ஏன்னா அவனுக்கு ஒரு காரியம். இதில் ஒரு ரகசியத்தை பார்ப்போம். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன்.
அவனுக்கு உண்டானது எல்லாம் ஒன்று காணாமற் போனது இல்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். இப்ப தாவீதுக்கு அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். தாவீது சொல்லிட்டான், ஒன்றும் வைக்க கூடாது, விடுகிறதுக்கு இடையில எல்லாம் அதுக்கு தேவன் அந்த காரியத்துக்கு செய்வான் என்று அவன் என்ன செஞ்சிருந்தான், சொல்லி இருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து. இப்ப தாவீதை கண்டோன் அவள் என்ன செய்றாள், ஓடி வந்து பாருங்க, அவள் என்ன செய்றா, தன்னை தாழ்த்துறாள். ஏன்னா அந்த கோபத்தோடு வர்ற அந்த மனிதன் படை வீரரோடு அங்கே கொலை செய்யும்படி வர்ற மனிதனுக்கு அவள் ஒரு திறப்பின் வாசலிலே அங்கே வர்றார். ஆமே, இதான் ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி. அவள் ஒரு வேளை நினைச்சிருக்கலாம், இந்த பைத்தியக்காரனோட வாழ்றதை விட என்ன குடி முரட்டுத்தனம் செத்து போட்டுமென்று விட்டுருக்கலாம். ஆனால் அவள் என்ன செய்தால், திறப்பின் வாசல்ல வந்தான். ஏனென்று அதான் மோசை என்ன செய்யறான், ஜனங்கள் மோசைக்கு எதிராக வர்றான் சொல்றான், ஆண்டவரே அவங்கள விட்டுட்டு என்ன எடு, முதலாவது அவன் வந்தான். ஏனென்றா அதான் தீக்கர் சொல்றே, அது கிறிஸ்துவின் ஆவி. ஏன்னா தேவன் அதை நியாயம் தீக்கட்டு, மனுஷனால் வர்ற அந்த கோபாக்கினையில தப்புவிக்க நானும் நீங்களும் சில சூழல்கள் வித்தியாசமாயிருந்தாலும் நாங்கள் அவங்களில் அன்பு செலுத்தி அவங்களுக்கு நாங்கள் ஒரு காரியமாக இருக்கவும். இது ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி. அப்ப அதனாலதான் என்ன செய்ய, தாவீதிட இருந்து இந்த காரியத்தை பாதுகாக்க, இந்த கோபாக்கினையிலிருந்து பாதுகாக்க இவள் என்ன செய்கிறாள், தடை செய்கிறார். தேவனிடத்திலிருந்து தடை செய்ய, தேவன் ஒரு நேற்றத்தில் ஆகலும் கொடூரமாக இருந்தால் தட்ட வேண்டிதான் வரும். ஏனென்றால் அழிவு வருமன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். நீங்க நோட் பண்ணி பாருங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய மனிதர்கள் கொடூரமாக யாருக்கும் அடங்காமல் பயப்படாமல் இருந்தால் சிறிது காலத்தில் மறைச்சி போயிடுவான். நாங்கள் அன்றைக்கு பிரசங்கிக்கு மேலே வர அதிக பேதையுமாயிராத அதிக துன்மார்க்கனுமாயிராது, ஏனெனில் உன்னுடைய நாளை ஏன் தேவண்ட நியமித்த நாளுக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும் என்று பிரசங்கி சொல்கிறான். அப்படி இருக்கா, இருக்குதானே, அன்றைக்கு வாசிச்சு செய்தி எடுத்து. அப்போ அதான் வேதம் சொல்லுது, உண்ட நாளுக்கு முன் நீ சாக வேண்டும். நீ பேதையுமா இருக்க, அதிக பேதையா இருக்கா. பேதை என்ற ஆளும் ஒரு சொப்டா ஒரு ஒன்றும் அறியாதவனாக இருக்கு, அதுவும் ஒருவனை கொலை செய்யும். சில பேரை நீங்கள் பார்த்து அதிக பேதமையாக இருந்து பயந்து இழந்துட்டோம்னா டக்குண்டு போய் என்னத்தையும் மாட்டி மறிச்சிடுவோம் சொப்டில். அது தேவண்ட நியமித்த நாளுக்கு முன்பு ஏதாவது ஒரு காரியத்தில் மறிச்சிப்போம். சிலது துன்மார்க்கனாக இருக்கிறவனும் என்ன செய்கிறான், ஏதாவது ஒரு காரியத்தில் மறிச்சு போயிடும். நீங்கள் கண்டிருப்பீங்க. ஏன்னா அந்த கட்டத்துக்கு அவங்க போகிறோம். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். நான் கண்டிருக்கு, நீங்கள் கண்டிங்களோ இல்லை, நான் கண்டிருக்கு. ஏண்டா அந்த ஒரு காரியம் அவங்களுக்கு சம்பவிக்கும். வர வர நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க, அவங்க அதி சீக்கிரத்தில் சாய போகிறாங்க. ஏனென்றா அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது. ஆமென். அவன் பாதத்திலே பாருங்க, தாவி நேரையிலே முகங்குப்புற விழுந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே இந்த பாதகம் என் மீது சுமரட். பாருங்க, அவன்ட பிள்ளை இவன் சுமக்கிறான். அதான் ஒரு கிறிஸ்தவ. இயேசு கிறிஸ்து வந்து எங்கட பார்த்து அவர் மீது சுமந்து, அது கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துக்கு அடையாளம். அதான் தீக்கர் சொல்லு. அதே போலதான் நாங்கள் இன்னொரு பாதகத்தை நாங்கள் சுமக்க தான் நாங்கள் கிறிஸ்துவாக இருக்கிறோம். ஆமென். நாங்கள் ஒரு கிறிஸ்து குட்டி தேவனாயிருக்கிறோம். எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் நாங்கள் இன்னொருவர பாதகத்தை நாங்கள் சுமக்கவும், இன்னொருவருக்காக நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் நடுநிலை நிற்கும். நாங்கள் சுயநலமாக இருந்தால் நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஆவி எங்களுக்கு உள்ள. கிறிஸ்து அப்படி இருந்தேரா? இப்போ பரிசுத்த ஆவி என்பது என்ன? அதான் சாபனம் சொல்லுது. பரிசுத்த ஆவி வந்துட்டு நாளைக்கு பாரில் குடிப்பான். அப்போ பரிசுத்த ஆவியாது ஏன்னா? அப்போ இயேசு கிறிஸ்து குடிகாரனா காணையிலுமா இருக்கும். அதுக்கு எதிராக பிரசங்கிக்கக்குள்ள இவன் குடிச்சிட்டு அல்லது தவறாக இருப்பான், பாவத்தோடு இருப்பான். ஆனால் அவங்க பரிசுத்தவா. இன்றைக்கு சாபனங்க பெண்டிகோஸ் சபையில் பார்த்தீங்கன்னா என்ன, அந்நிய பாஷை பேசுகிறோம்டா அது பெண்டிகோஸ் இல்லை பண்டிகோஸாக இருக்கு. ஏன்னா அந்த நிலையில், ஆனால் ஒரு காலத்தில் அந்த நிலையில் இருந்தான். பெந்தகோசேன்னா அபிஷேகம். ஏன்னா 50வது நாள் அதனுடைய அர்த்தம்.
பெந்தகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் அப்போஸ்தல சபை. ஏன்னா பேதுருவினாலே பெந்தகோஸ்தே நாளில் அதுதான் வல்லமையான சபை. அது வார்த்தையை, அது இயேசு கிறிஸ்து அது பிரசங்கிச்சது. இன்னைக்கு அற்புத அடையாளத்தை மாத்திரம் பார்க்குறாங்க, வாழ்க்கையை பார்க்குறது. இன்னைக்கு வாழ்க்கை தான், ஒவ்வொரு மனிதனுடைய கனி தான் அவன் என்ன செய்யறது, தேவனிடத்தில் அவன் தேவனுடைய மனிதன் என்பதை அங்கே காண்பிக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, இவன் என்ன செய்யறான், அவன் பாதத்தில் விழுந்தது மாத்திரமில்லை, இந்த பாதகம் என் மீது சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேசவன். அவர் சொல்றார், நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் உம்முடைய செவி கேட்க பேசவன். நீ கோவப்பட, ஏன்னா அவன் கொலை செய்ய வந்துட்டான். அப்ப என்ன செய்வான், தள்ளிட்டு அவன் போய் வெட்டலாம். அதனால அவர் சொல்றா, கொஞ்சம் ஒரு உண்மையை நீ கேட்கணும். ஆமே. அப்ப அதே போலதான் அந்த நிலைக்கு நாங்க வரோம். ஆமே. நாங்க ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கு நாங்க மாற வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவை புருஷனை அவையும் அவமதிக்க துவங்கிட்டான். ஏன்னா அதுக்காக இது தவறா நினைச்சிடாங்க. ஏன்னா அப்ப அவ சொல்ற, அவன் இந்த நாபால் இந்த பேலியாளின் மனுஷனை நீ ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். இவன் ஒரு பேலியாள், அப்படின்னா தீய குணமுடைய தீயவனின் மகன். இவனை நீர் ஒரு பொருட்டாக நீ என்ன செய்ய வேணாம், எண்ண வேண்டாம். ஏனென்றால் இவன் ஒரு மேன்மையானவன், இந்த பைத்தியக்காரனை கொலை செய்ய வர்றதா என்பது எண்ணம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். கொஞ்சம் சொல்றான், ஏன்னா அவன் பேர் எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான். ஏன்னா யாரு, புத்தி இல்லாதவன். நாபாலண்டா என்ன, புத்தி இல்லை. புத்தி இருந்தா யோசிப்பான். தேவன் புத்தியே மனுஷனுக்கு வச்ச பகுத்தறிவை, நன்மை தீமை, மற்றவங்களை மதிக்கணும், நம்மளை போல ஒரு சரீரம் என்று நினைக்க தான் மனுஷனை வச்சு. மிருகம் என்ன செய்யும், சாப்பாடு கொடுத்தா அடுத்த முறை மிதிச்சோன்னா கடிச்சிடும். ஏன்னா புத்தி இல்லை, பகுத்தறிவு இல்லை. அதுதான் மனுஷனை எங்களையும், இல்லாட்டி நாங்கள் எல்லாமே ஒரே மாமிசன். ஆனால் இந்த பகுத்தறிவு ஆவியை தான் நாங்கள் என்ன செய்யறது, இந்த ஆத்துமா தான் என்ன செய்யறது, பிரிக்கிறது. அப்போ பாருங்க, ஒரு மனிதன் அந்த வண்ணமாக நடந்து கொண்டு அவன் புத்தி இல்லாதவன், அவன் ஒரு முரடன் தான், அவன் ஒரு பேலியாளின் மகன் தான். ஏனென்றா அது வேதம் சொல்லுது, நானும் அப்படிதான் சொல்லுவேன். ஏனென்றா அப்படியான ஒரு காரியம், ஏன்னா அந்த மனிதன் அப்படியான மனிதன். ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். வடிவா சொல்றான், அவன் பேர் எப்படியோ அப்படியே இருக்கிறான். ரைட். அவனுக்கு பைத்தியமும் இருக்கான். அவள் என்ன சொல்றார், அவனுக்கு பைத்தியமும் இருக்கு. பிள்ளைகள் கேட்குறீங்களா கதை, அதுக்காக அவன் மெதுவா போற. ரைட். பைத்தியமும் இருக்கு, கேட்குறீங்களா? ரைட். அப்போ பைத்தியமும் இருக்கு. அப்போ பைத்தியம் இருந்தா இப்படிதான் நடப்பாங்க. ரைட். பைத்தியமும் இருக்கு. உங்களுடைய அடியாளாகிய நானும் என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. அவர் சொல்ற, உண்மையை சொல்றான், நான் காணல, இல்லாட்டி இப்படி நடக்க நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், விட்டிருக்க மாட்டேன். இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் நல்லது சொல்றார். அவர் சொல்றார், கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்க, உம்முடைய நீ ரத்தம் செஞ்ச கூடாது, நீ ஒரு ராஜா, நீ ராஜாவாக வர வேண்டும், நீ ஒரு நீதிமான், நீர் இப்படி பாவம் செய்யக்கூடாது என்று அவள் என்ன செய்யறா, தடை செய்கிறா. ஆனா அவனுக்கு அது எண்ணம், கொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு ஸ்திரீ அதை தடை செய்கிறார். ஆமே. பாருங்க, இதுதான் இப்படியான காரியத்தை ஒரு மனவாட்டி செய்யவன், உண்மையான மறுபடி பிறந்த ஒரு மனிதன் செய்யவன். சில பேர் தூண்டி விடுவான், இல்லை இதுக்கு தான் செய்தான். அதனால தான் நான் இந்த ஊழியத்தை வந்த நாளில் இருந்து நான் யாரையுமே கேட்கிறேன். அப்படி சொன்னால் கூட தெரியாமல் சிரிச்சிட்டு போய் நான் அதை நேரில் விசாரிப்பேன். ஏன்னா இந்த வாலிய பிள்ளைகள்லாம் எத்தனை பேர் நான் யோசிக்கிறேன், ஊழியக்கார் இந்த அனுபவத்தில் 40 வருஷம் ஓடினவன் கூட ஒரு சீப்பாக நடந்து கொள்ளும். ஆனால் அவர் சொல்லுவார், நான் அதை கேட்கறதுல பார்க்கறது. ஏனண்டா அது எங்களுக்கு தேவையில்லை. ஏனண்டா தீயவர்கிட்ட, ஏன்னா ஆகாதவனிடத்துல தான் ஆகாமியம் பிறக்கும். அப்போ பாருங்க, ஏன் நான் சொல்றேன்டா, அதுக்காக நான் மனவாட்டியன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு போறாரு, நாங்கள் நிச்சயத்தை இருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். திக சொல்றேன், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அதுக்காக இன்றைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்னு சொல்ல, நாங்கள் அதுக்கு வளர்ந்து கொண்டிருக்கோம், பயிற்சி கொண்டிருக்கோம். முழுவதுமாக எங்களை தாழ்த்த நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் எங்களை பெரியவர் என்று எண்ணாதபடி
நாங்கள் இன்னும் தாழ்த்த நாங்கள் விரும்புகிறோம், இன்னும் கற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிற ஜனமாக இருக்கவும். ஆமென். அப்ப பாருங்க, அவள் என்ன செய்கிறாள்? அந்த காரியத்தை செய். அவள் சொல்றாள், பாருங்க, அவர் சொல்றார், உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களுக்கும் என் ஆண்டவனுக்கும் விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நாபாலை போல் ஆக கடவர். அவர் சொல்றார், இப்படி யாராவது உமக்கு இந்த ஆண்டவன் என்றான், தாவீத ஆண்டவன் என்றான். பாருங்க, அதான் காரியம். அன்றைக்கு அது என்ன அர்த்தம்? கடவுள் அல்ல, தொழுகைக்குரிய. அவள் அந்த ஸ்தானத்தை தேவன் அவருக்குள்ள இருக்கிறார். ஏனென்றா தாவீதை யார் அபிஷேகம் பண்ணினது? யார் அபிஷேகம் பண்ண? தேவன் தான். ஆனா தீர்க்கதரிசி கூடாக தான் யார் கட்டளையிட்டு தீர்க்கதரிசி அபிஷேகிக்கிறான்? தேவன் சொல்லி. அதனால அவளுக்கு தெரியும் தாவீதோடு தேவன் இருக்கிறான். இதாலதான் தாவீதை என்ன செய்கிறான்? சவுலை கொலை செய்யலே சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதன். அப்ப கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதை தவறோ சரியோ நாங்க என்ன செய்யக்கூடாது, செய்ய முடியாது என்பது அவள் அறிந்தது. அப்ப அதனாலதான் அவள் என்ன செய்றாள்? நீ அதை செய்ய விரும்பேல். பாரு, கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் மன்னிக்கவும். இப்பொழுது உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொடுக்க வந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கும் கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பெரிய பொல்லாப்புமில் காணப்படாதிருப்பதாக. பாருங்க, அவளுக்கு ஒரு நன்மை செய்கிறாள் இந்த ஸ்திரீ. அவள் சொல்றாள், எங்க நிமித்தம் நீர் பொல்லாப்பு செய்து நீ கர்த்தரிடத்துல நீ சிச்சையை எடுக்கக்கூடாது. நீர் உயிரோடு இருக்கிற நாளில் உமக்கு பொல்லாப்பு வரக்கூடாது. பாருங்க, இவ்வளோ ஒரு ஸ்திரீ. பாருங்க, அந்த ராஜாவுக்காக, வரப்போற ஒரு ராஜாவுக்காக தன்னை அந்த மனிதன் பாவம் செய்யாதபடி அவள் காத்துக்கொள்றா. ஆமே, பாருங்க எப்படியான ஒரு உள்ள அந்த நிலையில நீங்க இருக்கும். அப்படியான மனவாட்டி சபையானது அங்கே உருவாக்கப்படும். அப்படியான அங்கே மனிதர்கள் உருவாக்கப்படும். அப்படியான எண்ணங்கள் அங்கே உருவாக்கப்படும். அப்ப அவள் என்ன செய்றாள்? இவன் தவறு செய்யக்கூடாதபடி அவள் காக்கிறாள். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வயத்தேடும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளவருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல் எரியப்பட்டு போகும். ஆமாம், ஆமேன். பாருங்க, தாவீது எப்படி அவள் புகழ். அவள் சொல்றா, நீர் தேவனுடைய மனுஷனாயிருக்கப்படினால் அவருடைய கரத்தில நீர் இருக்கிற, அவருடைய கட்டிலே நீர் இருக்கிற. ஆனா எதிரிகள் எப்படி இருக்காங்களா? கவனிலே வைக்கப்பட்ட கல்லை போல் எப்ப எரியப்படும் என்று தெரியாது. ஆமே, அதான் தேவனுடைய மனிதர்களை தேவன் தம்முடைய கரங்கள்ல வைத்திருக்கிறார். ஆமே, ஏனென்றா தேவன் அப்படியான ஒரு அந்த கிருபையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த தேவன் ஆயிருக்கு. பாருங்க, இதுதான் அந்த ஸ்தானம். அப்ப பாருங்க, இந்த அபிகாயிலுக்கு பின்னால் இருந்த ஒரு ஸ்தானம் எப்படிப்பட்ட அந்த குணாதிசயம் உள்ள ஸ்திரீ, அவள் மனவாட்டிக்கு அடையாளம். அதே போலதான் இந்த நாட்கள்ல நாங்க அந்த நிலையில மனவாட்டி அங்கே உருவாக்கப்படும். எங்களோட வாழ்க்கையில பாருங்க, அபியாளுடைய வாழ்க்கையில அந்த நிலை இருந்தது. அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது, இல்லை துக்கம்தான் இருந்தது. ஆனா தேவன் அங்கே நன்மையாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கும். தேவன் ஒரு நேரம் அவருக்கு வரும், அந்த நேரத்தில் அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்க. பாருங்க, அதனாலதான் அவள் என்ன செய்றா? அவளுடைய காரியங்களை தடை செய்கிறவளாயிருந்தா. அவளுக்கு ஒரு வித்தியாசமான குணம் இருந்தா அவள் என்ன செஞ்சிருக்கலாம்? இல்லை, இது இல்லை, அவன் அதான் அதை செய்தான் என்று அவள் என்ன செஞ்சிருக்கான் சொல்லி தாவீது அவனை கொலை செய்ய வச்சிருக்கான். ஆனா அவள் செய்ய விரும்பி. ஆமே, ஏனென்றால் அவள் உண்மையான அங்கே மனைவியாயிருந்தாள், உண்மையான தேவனுடைய ஜனமாயிருந்தாள். அதே போலதான் உங்களுக்கு அந்த எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் ஏற்படுத்தின ஒரு வாழ்க்கையாயிருக்கு. தேவன் ஒரு காரியத்தை செய்தவராய். அதனாலதான் நாங்க விவாகங்கள் அநேகர் விவாகரத்து பெற்றாலும் நாங்க என்ன சொல்றோம்? கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள். அது இணைத்தால் இணைக்கப்பட்டது. அதனாலதான் அது திருமணத்துக்கு முன்னாலே யோசிக்கப்பட வேண்டும்.
நாங்கள் பலிபடத்தில் நாங்கள் வாக்கு கொடுத்தா அது என்ன செய்ய மாறவே முடியாது. என்ன இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டுமண்டு வாக்கு கொடுத்துருவாங்க. மரணம் நம்மை பிரிக்க மட்டும். அப்போ எப்பயுமே நாங்கள் பிரிய அது என்ன ஒவ்வொருத்தரோமோ வியாகுலமோ என்னோ காரியம் நாங்கள் படிப்போம். என்ன அது எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது. தொழிலும் கூட எங்கன்னு செய்ய பிரிக்கக்கூடாது. வேலை வாய்ப்பு இப்படியான படிப்பு எல்லாமே எதுவுமே என்ன செய்யக்கூடாது, எங்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாய் இந்த இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமது துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றால். ஆமே, பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை. நல்லா நேரம் போயிட்டு போல 40 நிமிஷம் வந்து கன நேரம் போயிட்டு போல. ஆமே, 1 மணி தேலமாய் ரைட். அப்ப என்ன செய்திக்கு வரல. அப்ப பாருங்க அவள் என்ன சொல்றாள், இந்த காரியம் நீர் ராஜாவா இருக்குள்ள அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குமே, ஒருவேளை என்ன அப்படி ஒரு கொலையை செஞ்சிட்டு. அப்ப அதனால அவள் சொல்ற இப்படியான காரியங்கள் என் ஆண்டவனுக்கு உமக்கும் துக்கம் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக. அவள் சொல்றா ஒருவேளை நீ ராஜாவா வார நேரம் அடியாளை நினை. வேறொருவனும் சொன்னான், யாரு கள்ளன் சொல்றான், அந்த ஆண்டவரே பரதேசியில் வரும்போது அடியாள நினைத்து. அதே போலதான் இவள் சொல்றா, நீ ராஜாவா வரும்போது அடியாள நினைத்து. ஆமே, பாருங்க இது எல்லாமே கிறிஸ்துக்கு அடையாளம். தாவீதுடைய காரியங்கள் கிறிஸ்துக்கு அடையாளம். அப்ப ஏனென்றா அப்ப ராஜா அப்ப நீங்க யோசிக்கலாம் அது என்னத்துக்கு, ஒரு அடையாளத்துக்காக. ராஜாவுக்கு நிறைய மனைவிமா அபியாலையும் விவாகம் பண்ண போற. அதுக்காக தேவண்ட காரியங்களை நீங்க தவறான தேவண்ட வார்த்தை மாறி. ஏன்னா ஆசாரியன் வேற, யாரு ராஜா வேறு. அதிகர் சொல்ற ஆசாரியன் தான் கன்னியை விவாகம் பண்ணும். ராஜா வந்து அவள் அபிகாயில் கன்னி அல்ல, அவள் இன்னொருவனுடைய மனைவி. அவன் விவாகம் பண்ண மரித்த பிற்பாடு விவாகம் பண்ண. ஆனால் ஆசாரியன் அப்படி இல்லை, ஒரு கன்னியை தான் அவன் விவாகம் பண்ணவன். அப்ப பாருங்க இந்த காரியத்தை அவன் என்ன செய்யறான், அதை அங்கே செய்யறத நாங்க பார்க்க. அவள் சொல்ற அடியாள நினைத்தர், நீ ராஜாவா வார நேரம் அடியாள நினைத்தவளும். ஆமே. அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் தெளிவாக சொல்றான், உன்னை சந்திக்கும்படி செய்த இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொலை செய்யாதபடி கர்த்தர் காத்தார். ஆமே. பாருங்க இதுதான் தேவன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு எண்ணம் வரலாம் சில சந்தர்ப்பங்களில், ஆனா தேவன் அதை தடை செய்கிற தேவனாயிருக்கு. ஆமே. அது யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகள். சில நேரத்தில் எங்களுக்கு கோபம் வர, இதுக்கு வழி வாங்கணும். ஆனா தேவன் அதை செய்கிற வேளையிலே இப்படியான வாய்ப்பிறப்பு எங்களுக்கு வரவும். ஏன்னா எங்களுக்கு சில நேரத்தில் எங்களுக்கு கோபம் வரும். எனக்கு சில நேரத்தில் ஆட்டோவில் முன்னுக்கு போய் இப்படி வெட்டிட்டு போனால் கோபம் வரும், திறத்திட்டு போவேன். ஏன்னா அவனுக்கு ஒரு வெட்டு போடும். இது நம்ம தேவ சமூகத்தில் உண்மையை சொல்லணும். ஆனால் அவன் என்னை விட முந்திட்டு போயிடுவான். அப்போ அதால் நான் யோசிச்சேன், ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இல்லாட்டி அது ஒரு காரியம். இப்போ அவன் போட நான் போட அது ஒரு காரியம். இது இருக்கக்கூடாது ஒரு மனிதன். ஆனால் என்னத்துக்கு சொல்கிறேன்டா, அது மனிதனுக்கு வார, ஆனால் தேவன் தடை செய்கிறவராயிரும். சில எண்ணங்களுக்கு வரும், ஏனென்றா இப்படி செய்ய வேண்டும். ஏன்னா தேவ மனிதனுக்கு அது வரக்கூடாது. பழிக்கு பழி எண்ணம் வரக்கூடாது. அவன் செய்தா நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எண்ணம் வரும், தேவண்ட பிள்ளைகளுக்கு தடை செய்கிறவராயிருக்கு. அதே போலதான் தாவீது கொலை செய்ய வந்தான். ஆனால் அபிகாயிலுக்கு கூடாக தேவன் நன்மையை செய்தான். ஆனால் அந்த பேலியாக்கில் மகள் வந்து என்ன செய்வாங்க, ஊதி விடுவாங்க. அங்க 24ஆம் அதிகாரத்தில் அது இருக்கு, பார்க்கலாம். அது என்னண்டா, ஆ 11ஆம் வசனம் 24:11. என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும்.
உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையில் பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை தேடுகிறீர். கர்த்தர் எனக்கு உமக்கு நடுன் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதி சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படி ஆகாதவரிடத்தில் ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இது இல்லை காரியம். ரைட், 8ல இருந்து மன்னிக்கும், அது மறந்து. ரைட், 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது எழுந்து கெபியில் புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரைமட்டு முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தையிலே ஏன் கேட்கிறேன்? இவன் கேட்கிறான். தாவீதை யார் உசுப்பு ஏற்றுறது? அவனோடு கூட இருக்கிற மனிதர். இன்றைக்கு அது நிறைய நடக்குது இன்றைக்கு ஊழியங்கள். ஏன்னா இது ஒரு அடையாளம். ஏன்னா சவுலுடைய ஊழியம் நடக்கும், தாவீதினுடைய ஊழியம். ஏன்னா இன்னைக்கு மணவாட்டி ஊழியம் அது தாவீதினுடையதாக இருக்கு. அப்போ சவுலுடைய மனிதராக இருந்தால் இந்த காரியங்களை கேட்டு கிளம்பி வருவாங்க தாவீதை கொலை செய்யும்படி. சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தையிலே ஏன் நீர் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். அதே நேரத்தில் தாவீதுக்கும் சொல்றாங்க. இதையும் வாசிக்க போறீங்களா? இது நினைக்கல, நாங்கள் போவோம்பா. 4ஆம் வசனம் வாசி. அப்பொழுது தாவீது மனுஷர் அவரை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதான் என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்ட. பாருங்க, தாவீதால் வார்த்தையை காட்டி சொல்றாங்க. ஏற்கனவே தேவன் சொன்னேன், உன்னுடைய சத்துருக்களை உண்ட கையில நான் ஒப்பு கொடுப்பேன். இப்ப சவுல் அம்பிட்டுட்டான். அப்ப பாருங்க, இவங்க புலையா வார்த்தையை பொருத்தி காட்டுறாங்க. ஏன்னா சந்தர்ப்பத்தை தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் வச்சிருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க இதுதான் டைம், போய் கொள்ளுவன். ஆனா அவன் என்ன செஞ்சான்? தொங்கல் அறுத்துக்கொள். அதே நேரம் சவுலுக்குடைய ஆட்களும் சொல்றாங்க, ஆனா அவன் நம்பி இவனை கொல்லவா. அப்ப இன்றைக்கு அப்படியான ஒரு ஊழியக்காரர்கள் ஜனங்கள் இருப்பாங்கண்டா இன்றைக்கு எதுன்றதை உங்க வார்த்தை தீர்மானிக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மனிதன் சொல்லும் போது அதை கேட்டு அவன் அப்படி சொன்னான், எங்களுக்காக தான் இது பிரசங்கிக்கப்பட்டது, எங்களுக்கு எதிராக தான் சொன்னது, எங்களுடைய காரியத்தை மாற்றுறது என்று ஒருவன் சொல்லி அதை கேட்டு ஒரு மனிதன் வருவான்டா அது எதை காண்பிக்கிறது? வேதம் அங்கே காண்பிக்கும். அதனாலதான் வேதம் வெளியரங்கமாயிருக்கு. இன்னைக்கு நான் அதை செய்வேன்டா நான் அது சவுல் என்பதை அது காண்பிக்கும். இன்னைக்கு நீங்க அதை செய்வீங்கன்றா அது நீங்க சவுல் என்பதை நீங்க இன்னொருவருடைய பேச்சை நீங்க கேட்கிறீங்க. இதே இது வேறு இடத்துல எந்த மனிதனாவது எந்த ஊழியனாவது அதை கேட்பானண்டா அவனுடைய ஊழியம் அதுவாயிருக்கு. ஆனா தேவனுடைய மனிதன் அதை பார்க்க மாட்டான். தேவன் அபிஷேகம் பண்ணினதுக்கு எதிராக அவன் எதையுமே பேச விரும்ப மாட்டான். எந்த ஊழியத்தை குறித்து அவன் குறை சொல்ல விரும்ப மாட்டான். எந்த மனிதனுடைய தனிப்பட்ட தவறு அவன் பேச முற்பட மாட்டான். ஏனென்றா அது அவனுக்கும் அந்த தேவனுக்கும் உள்ள மனிதன். ஆனா வார்த்தைக்கு விரோதமாக இருந்தா அவன் அதுக்கு எதிராக பேச அவன் பயப்பட மாட்டான். ஏனென்றா அது தேவனுக்கு எதிரான காரியம். அந்த இணைப்போடு அந்த மனிதன் ஒப்புரவாக மாட்டான். ஏனென்றா அது தேவனுக்கு சத்ருவென்றா அது அந்த மனிதனுக்கும் அது சத்ருவாயிடும். அதனால உங்களிடம் நான் சொல்றேன், வார்த்தைக்கு விரோதமா நான் இருந்தாலும் அதுல என்னோட ஒப்புரவாகும். நான் முன்பே நான் சொல்லி வாரக்கார் இந்த செய்தியானது இது நிலையாக ரெக்கார்ட் ஆகுது. அதனால நீங்க அதை கொண்டு என்ன நீங்க கவுக்கலாம், கொண்டு வந்து கேட்கலாம். பிறகு நீங்க முதல் பேசினவங்களோட காரியம் இல்லை, அதால அவங்க கிட்ட அப்படி பேசினதான்னு சொல்லுவாங்க. ஆனா இது நீங்க என்னட்ட வரலாம். அந்த காரியத்தில் நான் எப்பயுமே உறுதியாக நம்ப. போன வாரம் நான் சொன்னேன், பிள்ளைகள் காரியமாக இருந்தால் நான் அதான் சொன்னேன், உங்களை விட்டுட்டு நான் கடந்து போயிட்டே இருப்பேன்.
மாமிசத்துக்கு இடமே இல்லை. நீங்கள் தேவனுடைய காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒரு காரியத்துக்கு போகிறீங்கன்னா உங்களோட வயசு ஒரு எல்லை மட்டும் நான் கட்டுப்பாடு போ, அதை தாண்டி போகிறீங்கன்னா இதில் சொல்லுவாங்க கள்ளிவள்ளி என்னும் அரபி. கள்ளிவள்ளி என்ன அது தமிழ் வருது இல்லை, என்ன சொல்கிறது, நல்ல ஒரு சொல் எப்படி சொல்கிற வருது இல்லை. சரி, அதை விட்டு நான் என்ன செஞ்சிருவேன், கடந்து நாம் போயிடுவோம். ஏனண்டா தேவனுடைய காரியம். ஏன்னா மாமிசமாக பிணைச்சி வணைக்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை. ஏன்னா தேவன் அதை வளைச்சா நாங்கள் நிமித்து நிறைய பேர் அதை வளைக்கலாம்னு புள்ளிகளை ஒட்டி இருப்பான். அது ஒரு காரியமே இல்லை. நேசிங்க, ஆனால் தேவண்ட காரியத்தில் ஒப்புரவாக வேண்டாம். ஆமென். ஏனண்டா நீங்கள் தேவண்ட ராஜ்யத்துக்காக பிறந்த புத்திரராக இருந்தால் நீங்கள் அதை சுதந்திரிக்கணும்னா இங்கே மாமிசத்தை இழந்து தான் ஆகும். நீங்கள் உங்களோட கை கூட கொண்டு போயிடலாம். இது விரோதமாக இருந்தால் என்ன சொல்லுது வேதம், இப்படி மடக்கி கட்டிடுவான்னு சொல்லல, என்ன சொல்லுது, வெட்டி போடுன்னு தான் சொல்லு. கண் இடரலாக இருந்தால் ஒரு கண்ணுக்கு பிளாஸ்டர் அடிச்சுட்டு வான்னு சொல்லு, அப்படியா சொல்லுது. இன்றைக்கி அப்படி தான் ஊழியத்தை நடக்க விரும்புகிறேன். அப்படியே இல்லை, ஒப்புரவாதலுக்கு இடமே இல்லை, புடுங்கி தான் போட்டாகும். அப்போ அதனால தான் காரியம், இந்த காரியத்தில் நாங்கள் பயிற்று வைக்கப்படும். ரைட், நேரம் போயிட்டு என்ன செய்யலாம், முடிப்போம். ரைட், அப்போ பாருங்க இஞ்சால சொல்கிறாங்க, ஆனால் அவன் கேட்க. ஏன்னா இங்கேயும் ஒரு குரூப் இருந்துச்சு, வார்த்தையை பொருத்தி காட்டுறாங்க. இதுதான் தாவி செஞ்சிருக்கலாம். ஏன்னா தாவிக்கு சொன்னேதான் உடைய சத்துருக்களை ஒப்பு கூட. ஆனால் அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, தேவன் அபிஷேகம் பண்ணினமானது. ஏன்னா சவுலை கொண்டு வந்ததும் தேவன் தான். ஏன்னா யார் அபிஷேகிறான், தீக்கரிசி அபிக்கிறான். அதால் அவன் தேவன் நடுநின்று செய்ய, தேவன் கொலை செய்ய. அப்படியான இருதயம் உள்ள மனிதன் தான் நாபால் செஞ்சோன்னு கோபம் வந்துட்டு. ஆனால் நாபால தேவன் அபிஷேகம் பண்ணையில அதாலையும் கொலை செய்ய வெளிக்கிறான். ஆனால் அதையும் தேவன் தடை செய்யறாமே. அப்போ பாருங்க, இப்படியான நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் போய் வாசிங்க, நல்ல ஒரு ஸ்டோரி. ரைட், அப்போ அதனால் இந்த நாபால் பாருங்க, நாபாலுடைய அபிகாயிலுடைய வாழ்க்கையில் என்ன மகிழ்ச்சிக்குரியவளாக இருந்தாலும் துக்கம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தேவன் என்ன செய்து இந்த காரியம் நடந்த பிறகு சொல்லிதான். ரைட், செய்திக்கு நாம் அப்போ பாருங்க, அதை விவரமாக சொல்லி முடிக்குது. அப்போ இந்த காரியம் சம்பவிச்ச உடனே இவள் சொல்லி ராஜாவிட்டம் வாங்கி இவள் வந்தோடனே இதை போய் நாபாலிட்டம் சொல்ல அவள் வாராள். ஆமென். ரைட், 36. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறுத்திருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றும் அவனுக்கு அறிவிக்கல. பாரு, இவள் உண்மையாவே பேருக்கு ஏற்ற மாதிரி ஞானம் உள்ள பெண் தானே. சில பேர் அந்த வேகத்தில் வந்த கோபத்திலே குடிச்சிருந்தாலும் சொல்லி அடிய வேண்டிடுவாங்க. ஏன்னா இவள் சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியம் சொல்லல. ஞானம் அவசியம். எந்த இடத்துல எதை போடணுமென்று தெரியணும். ஒருவன் கோபமாக இருக்கக்கூட அதை போடக்கூடாது. அப்போ அவளுக்கு தெரியும். சிறிசோ இப்போ சொல்லு, நல்லா வெறிச்சிருக்கிறேன், நல்லா குடிச்சிருக்கிறேன், இந்த வேகத்தோட போய் ஊழியக்காரர் உங்களுக்கு தான் பேசினேன்னு சொன்னால் அது எப்படி இருக்கு, அடுத்த கிழமை உங்களுக்கு கட்டாயம். அப்போ சொல்லக்கூடாது. அந்த டைம் வரக்குள்ள நம்ம சொல்லணும். குடித்த நேரத்திலே நீ குடிச்சிருக்கான்னு சொல்லக்கூடாது. அப்போ அதே நாள் இவள் பார்த்தால் இது சரியில்லை, டைம் சரியில்லை. ஆனால் வேகத்தோட வந்தா சொல்ல, ஆனால் அவள் சொல்லல. விடிய மட்டும் சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமா ஒன்றும் அவனுக்கு அறிவிக்கலை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். எல்லாம் வெறி போன பிறகுதான் அவள் சொல்ற அறிவித்தா. அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். அவனுடைய இருதயம் செத்துட்டு பயம் வந்துட்டு. அப்ப உடனே என்ன செஞ்சுட்டு, இருதயம் செயல் இழந்துட்டு அவனுடைய சரீரம் கல்லை போல் ஆனதென்று. அப்படியான என்ன இதாயிட்டு, ஸ்டக் ஆயிட்டு. அவனுடைய இருதயம் கல்லை போல மாட்டு விரைத்து போயினான். அதுக்கு பிற்பாடு எத்தனை நாள் இருந்தான், 10 நாள் இருந்து மரிச்சு போனான். வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் அந்த மனிதனை
வாதித்தார். ஆமே. பாருங்க, தன்னுடைய ஊழியக்காரன், தன்னுடைய மனுஷனுக்கு எதிராக அவன் வந்தபடினால தாவீது கொல்ல வேண்டியதை தாவீதை கொல்லாதபடி தேவன் அபிகாலை கொண்டு தடை செய்து தேவன் அங்க நடு நின்று அவர் அங்கே தாவீதுக்கு அந்த காரியத்தை செய்தார். ஆமே. அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால், யார் வாதிக்கிறது? கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின் அவன் செத்து போனான். 10 நாளைக்கு பின்பு செத்து போனான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபால் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? பாருங்க, தேவன் அந்த வழக்கை விசாரிக்கிறோம். இப்போ நாங்கள் வழக்குக்கு போகிறோம், ஆனால் தேவன் அந்த வழக்குக்கு போகாம தேவன்ட வழக்காடபடி வர கேட்கிறோம். ஆமென். தேவன் உங்களோட வழக்கை கொடுங்க. ஏன்னா லோயத்தை கொடுத்து காசை கொடுக்கறத விட ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டான், ஆனால் நம்முடைய வார்த்தையின்படி நான் இப்படி இருக்கிறேன், அவனை மன்னியும் அவனை மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. ஆனால் இருதயத்தோட கேளுங்க. அடி விழுறதுக்காக மாற்றுமென்னு கேட்டால் அவருக்கு தெரியும் வெஞ்சத்தை வச்சுட்டு கேட்குறானா அல்லது உண்மையாக அவங்கள அன்பு செலுத்துறானா. ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் டைம் படி, அவனுக்கு வரும் தண்டனை வரும், டைம் கொஞ்சம் போகும். ஆனால் உத்தம இருதயத்தோட மாற கேட்டால் டக்குன்னு அடி விடும். அப்போ அதனால அந்த எண்ணத்துக்கு நாங்கள் வரக்கூடாது. நான் சொல்கிறேன், உண்மையாக நாங்கள் அறியாமல் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவனை பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும் அந்த காரியம். அப்போ பாருங்க, செய்யாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். இப்ப தாவீது என்ன செய்யறான்? அபிகாயில்கிட்ட அவளை திருமணம் முடிக்கிறதுக்காக ஆட்கள் அனுப்புறான் பேசுறதுக்கு. அவனுக்கு பைபோஸில் எடுக்கலாம் என்றாலும் அவன் என்ன செய்யறான்? ஆளை அனுப்புறான், உனக்கு விருப்பமான்னு கேட்க. அப்ப ஏனண்டா இவள் சொல்லியிருந்தாங்க, நீ ராஜா ஆகிற போது என்ன ஆனா இது சந்தர்ப்பம் ஏற்பட இளைவன் அதுக்கு முன்னாலேயே இவன் என்ன செய்யறான்? அதுக்கு தூது விடுறதை நாங்க பார்க்கிறோம். அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்வேல் மேலில் இருக்கிற அபிகாலின்றைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடு சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாக அவருடைய அடியாள் என்றாள். ஆமே. அவள் தாழ்மையைப்படுத்த. அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி எங்களோட காலை கழுவினது போல நாங்கள் அந்த மண்டமாக நாங்கள் எங்களை தாழ்த்துறவர்களாக இருக்கு. அதே போல இன்றைக்கு உண்மையான ராஜா இயேசு கிறிஸ்துடைய பணிவிடைக்காரராக நாங்கள் இருக்க நாங்கள் பாக்கியம். அவர் எங்களை மனைவியாக தெரிவு செய்ய நாங்கள் பாக்கியம் இல்லை, ஆனாலும் நாங்கள் அவருடைய பணிவிடைக்காரர். ஆனால் அவர் எங்களை மனவாட்டியாக தெரிவு செய்தார். ஆமாம். பாருங்க, அபிகாயிலுடைய வாழ்க்கை துக்கமாக இருந்தது. பேருக்குரிய அர்த்தம் அங்கே இல்லை, ஆனால் தேவன் ஒரு நாள் மகிழ்ச்சிக்குரியவளாய் தேவன் மாற்றினார். ஆமே. அதே போலதான் உங்களுடைய பேரை ஒரு நாள் தேவன் மகிழ்ச்சியாய் மாற்றுவேன். இந்த பூமியில நீங்க நாபாலை போல இன்றைக்கு உலகத்தின் அடிமையா இருக்கிறீங்க. இன்றைக்கு உலக காரியங்கள் உங்களை அங்கே பொல்லாப்புக்கு வழி நடத்துறது, உலக காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறது, உலக வாழ்க்கை உங்களுக்கு எதிராக இருக்கிறது, உலக முறைமையில் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கலாம், திருப்தி இல்லாதது இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த உலகம் நித்தியம் இல்லை, அழிந்து போய் தேவன் உலகமா அழிக்கப்பட்டு பரலோகத்தில் நாங்கள் தேவனோடு மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக ஒரு நித்தியத்தை அவரோடு கழிக்கும்படியாக. அங்க துக்கம் இருக்க முடியாது, அங்க வியாதி இருக்க முடியாது, அங்க பலவீனம் இருக்க முடியாது, வியாகுலம் இருக்க முடியாது. எப்பொழுது மகிழ்ச்சி இருக்கத்தக்கதாக தேவன் நிச்சயமாக ஒரு நாள் எங்களை மாற்றுவார். அபிகாயிலுடைய வாழ்க்கையில தேவன் அந்த வண்ணமான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு ராஜாவை விவாகம் பண்ணி அவர் மகிழ்ச்சியாய் மாறினது போல தேவன் அன்றைக்கு பழைய ஏற்பாடு ஒரு அடையாளம், இன்றைக்கு புதிய ஏற்பாடுல தேவன் எங்களுடைய மெய்யான மேசியா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விவாகம்
விவாகம் பண்ணி மகிழ்ச்சியாக நாங்கள் ஒரு நாள் மாறுவோம். ஆனால் இப்போது இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பல பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலை கொள்ளாதபடி அபிகாயிலுடைய வாழ்க்கையில் அபிகாயில் எப்படி தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய அந்த குடும்ப சூழலுக்காக திறப்பின் வாசலில் இருந்து அவனுடைய இரத்தப்பழி அவள் மீது சுமந்து தன்னை தாழ்த்தி அந்த மனிதனுக்காக முகங்குப்புற விழுந்து அவள் தரை மட்டும் தாழ்த்தி அவள் எப்படி ஒரு தாழ்மையின் சுபாவத்தை வெளிப்படுத்தினது போல இந்த பூமியில அந்த வண்ணமான ஒரு அங்கே சாயலை நாங்கள் தரித்து கொண்டு நாங்கள் எங்களோட குடும்பத்துக்காக எங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய தவறுக்காக நாங்கள் ஆண்டவரே, நான் அடிக்கடி சொல்ற காரியம் ஆண்டவரே இதில் ஒரு தவறு என்னால என்று நான் அடிக்கடி சொல்றது. அதே போல நாங்களும் ஒவ்வொரு காரியத்தில் நாங்கள் அந்த வண்ணமாக எங்களை தாழ்த்தோம். இங்கே வந்து இடறினா கூட நான் வைஃப்கிட்ட கேட்டு மனைவிட்ட கேட்டு நான் சொல்கிற காரியம் ஏதோ ஒரு காரியம் என்னிடத்தில் தவறு இருக்கான்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கு வர வேண்டும். அதே போல் எங்களோட வாழ்க்கையில் குடும்பங்கள் ஏற்படுறவள் எங்களை ஆராய்ந்து பார்க்கும். ஏண்டா தேவன் ஒரு நோக்கத்துக்காக எல்லாமே அனுமதிக்கிறவராக பாருங்கள். அவளுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு போராட்டம், அப்படி ஒரு கணவன் அவளுக்கு கிடைத்திருந்து எவ்வளோ கஷ்டமாயிருந்தது. ஆனால் தன்னுடைய பண்பை அவள் மாற்றவில்லை. ஆமே. அதே போல் உங்களோட பண்பு கிறிஸ்துக்குள்ளாக மறுபிறப்பை பெற்றிருந்தால் மாற முடியாது. நீங்கள் மாற இயலாது. நீங்கள் அந்த சூழல்லே நீங்கள் ஞானமாய் நடந்து நீங்கள் கிறிஸ்துவண்டை வரவன். அவள் ராஜாவுண்டையில் போய் அந்த மரணத்துக்குரிய வாதையிலிருந்து பொல்லாப்பிலிருந்து தன்னுடைய கணவனை தப்பித்து கொண்டு, ஆனால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து அவள் தப்ப முடியாமல். அதே போல இன்றைக்கு உங்கள் நிமித்தம் உங்களோட கணவனோ மனைவி